நம்ம ரெடி பண்ண கிரேவி ப்ரான் கிரேவி ரெடி. நம்ம வேற ஒரு பக்கத்தில் என்ன பண்ணிட்டோம், இதை மாற்றிட்டோம். இப்படி தான் இருக்கும் செஞ்ச பிறகு. ஓகே, இதில் நம்ம கொஞ்சம் புதினா இலையை கிள்ளி அப்படியே மேலே போட்டுட்டு அப்படியே ஒரு கிண்டிட்டு இதனுடைய மூடி எங்க இப்போ டேவிட் பால்கிட்ட டேஸ்ட் பண்ண சொல்லுங்கள். டேவிட் பால் டேஸ்ட் பண்ணுங்கள். எப்படி அவனால் சொல்ல முடியல. சூப்பராக இருக்கு. ரைட், ஓகே, ஸ்டார்ட். ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரகுபத் அருள்மொழி பேசுகிறேன். இன்னைக்கு என்ன செய்கிறோம் அப்படின்னா, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க, இறால் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம அங்கேயே அஞ்சு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் அவங்க அஞ்சாலும் இப்போ நான் இதில் உள்ளே இருந்து குடல்னு சொல்லி ஒன்று எடுக்கிறேன். பாருங்க, சரிதா? இது உள்ளேருந்து வரும், இது அழுக்காக இருக்கும். இதை எடுத்துடணும். இதை எடுத்துட்டோம்னா நம்ம திரும்ப க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ணிட்டு இந்த ப்ரான் உங்களுக்கு எப்படி செய்யறது, அதாவது ப்ரானில் வந்து கிரேவி, ரொம்ப குழம்பு இருக்காது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம், சரி, இது நம்ம முதல்ல க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் உப்புலாம் போட்டு நல்லா கழுவிட்டோம்னா வேறு அந்த மீனோட ஸ்மெல் ரொம்ப அடிக்கிறது இல்லாமல் போயிடும். இது மாதிரி க்ளீன் பண்ணிக்கணும். 1 கிலோ நம்ம ப்ரான் வாங்கினா தான் நமக்கு வந்து என்ன பண்ணும், ஒரு 1/2 கிலோ வந்து நமக்கு கிடைக்கும். 1 கிலோ ப்ரான் வந்து நம்ம 500 ரூபா விற்கிது. ஆக்சுவலி இதை தான் நான் துபாய் போகும்போது, ஃபாரின் போகும்போது ஃப்ளைட்டில் எனக்கு வந்து என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. அதை நான் பெரிய புழுன்னு நினச்சிட்டேன். பெரிய புழு மாதிரி இருக்கு, ஆனால் மண்புழு மாதிரி இருக்குது. இந்த வெள்ளை கலரில் குப்பையில் இருக்கு மாதிரி அந்த புழு மாதிரி இருக்குது. ஆனால் அது வேறு, இது வேறுங்க. இது வந்து குழந்தைங்க இப்போ பார்க்கறதுக்கு குழம்புன்னு இருக்குது. சமைச்ச பிறகு காட்டுற பாருங்க, நல்லா கெட்டி ஆகிடும், நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு, உப்பு கொஞ்சம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்குவோம். மஞ்சள் கொஞ்சம் போட்டு, ஏன்னா சுத்தப்படுத்துறது நல்லது. நல்லா க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு நல்லா அலசிடுறது. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா அலசிட்டா கட் பண்ணிடுவோம். அப்பா, வெங்காயத்துக்கு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுட்டு 3 மிளகா, பச்சை மிளகா போட்டுட்டேன். கொஞ்சம் தேவையான அளவு டொமேட்டோ, அதாவது தக்காளி சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணிடணும், நன்கு வதக்கவும். இதெல்லாம் வதக்கிக்கிட்டு இதில் நம்ம சேர்க்க வேண்டிய பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, மிளகு கொஞ்சம்,
சோம்பு கொஞ்சம், இறால் நல்ல இப்போ தக்காளி போட்டுட்டு சீரகம் சீரகம் சீரகம், கொஞ்சம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் தேவையானது, எப்பா கல்லுப்பு தேவையானது, ஆஃப் பண்ணிக்கலாம்.